அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூரணி. இன்று நாம் விஜய் சாரின் ஜாதகத்தை பார்ப்போம். இவர் 22/6/1974 பிறந்திருக்கிறார். இது கூகுளில் எடுத்த விஷயம்தான். அதன்படி பார்க்கும் பொழுது நான் நேரம் காலை 9:10 என்று போட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் 9:10 என்பது நியூமராலஜி படி 10ஆம் எண்ணை குறிக்கிறது. 10ஆம் எண் என்றால் 1 வருகிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சூரியன் அரசியலுக்கு தலைவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதனால்தான் இந்த நேரம் உருவாகி உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நான் கடக லக்னம் வருவதற்காக இந்த நேரத்தை போட்டிருந்தேன். இந்த விஜய் சாரியின் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு அப்பாவுடன் அதிக கருத்தொற்றுமை இல்லை. அது பாட்டு பாடுதல், டான்ஸ் ஆடுதல், படம் வரைதல் போன்ற விஷயத்தை உருவாக்குகிறது. மற்றும் சுக்கிரன் 1 டிகிரியில் உள்ளது. சுக்கிரன் மற்றும் புதன் கலைகளுக்கு சொந்தக்காரர்கள். இவருக்கு புத்திசாலித்தனம், யாரிடத்தில் எப்படி பேசுவது போன்ற அனைத்து விஷயத்தையும் உருவாக்குகிறது இந்த புதன். குரு சனியின் வீட்டில் இருப்பதால் எந்த முடிவு எடுத்தாலும் பொறுமையாக தான் எடுப்பார், மெதுவாக தான் எடுப்பார், யோசித்து தான் எடுப்பார். இவர் சகோதரி தவறியதற்கு அதன்படி இவருடைய சகோதரி தவறி இருந்திருக்கிறார். மற்றும் இவர் திருமணமானது இவருடைய பெற்றோர்கள் விருப்பப்படி திருமணம் செய்திருக்கிறாரே தவிர இவருக்கு திருமண வாழ்க்கையின் மீது அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அனைவரும் சொல்வீர்கள், ஈடுபாடு இல்லாமல் எப்படி குழந்தை பிறந்தது என்று. அதாவது சமுதாயத்திற்காக திருமணம் செய்திருப்பார், சமுதாயத்திற்காக வாழ்ந்திருப்பார். இவருக்கு திருமண வாழ்க்கையில் அந்த அளவு ஈடுபாடு இல்லை. இவருக்கு காதல் வருமா என்று பார்க்கும் பொழுது காதல் அடிக்கடி வந்திருக்கும். ஆனால் அந்த காதல் இவருக்கு தோல்விதான். திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது அவருடைய திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. குழந்தைகளால் வேண்டுமென்றால் சந்தோஷம் பட்டு இருக்கலாமே தவிர இவர் மனைவியுடன் சந்தோஷமாக இருந்திருக்கிறாரா என்பது மிக மிக குறைவு. காரணம் என்னவென்றால் சுக்கிரன் கேதுவுடன் இணைந்துள்ளது. கேது என்பது ஞானக்காரகர். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இவர் விரக்தியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார். அடுத்த விஷயம், இவருக்கு 2 திருமணம் நடைபெறுமா என்ற கேள்விக்கு 2 திருமணம் இவருக்கு நடக்கும் அமைப்பு இல்லை. இவருக்கு காதல் இருந்தாலும் அந்த காதல் தோல்விதான் அடையும். என்றால் குரு தனித்துள்ளது, இவர் தனித்துதான் செயல்படும் அமைப்பு உள்ளது. இவருக்கு பின்னாடி எத்தனை நபர்கள் இருந்தாலும் இவருடைய உழைப்பில் மட்டுமே இவர் வெற்றி அடைய முடியும். குரு சனியின் வீட்டில் இருப்பதாலும் திரிகோணத்தில் சூரியன் மற்றும் சனி இணைந்திருந்ததாலும் இவர் அரசியல் வந்திருக்கிறார். இவர் தாமதமாக தான் வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் தோல்விகளை தந்தாலும் பிற்பகுதியில் வெற்றிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதனால்தான் இவர் காலதாமதமாக தான் சினிமா துறையில் வெற்றி அடைந்திருக்கிறார். ஆரம்ப நிலையில் இவர் தோல்வி படத்தை தான் சந்தித்திருக்கிறார். மற்றொரு விஷயம், இவருக்கு தாய்மார்கள் அனுகூலம் இவருக்கு அதிகமாக இருக்கும். தாய்மார்கள் அனுகூலம் அதிகமாகவே இருக்கும். மற்றும் செவ்வாய் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளை சொல்வதால் அவர்களின் அனுகூலமும் இவருக்கு இந்த வருடம் அதிகமாகவே இருக்கும். பெண்கள் ஆதரவு. சனி என்றால் தொண்டு செய்யும் மக்களை குறிப்பது. இந்த மக்களின் ஆதரவு. சூரியன் என்றால் தலைவர்களின் ஆதரவு, தொழில் செய்பவர்களின் ஆதரவு. இவை அத்தனையும் குரு மிதனத்தில் இருக்கும் காரணத்தில் இவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எதற்காக நான் இந்த ஜாதகம் பார்க்கிறேன் என்று பார்க்கும் பொழுது குடும்ப விஷயத்தை நாம் தலையிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு போருக்கு செல்லும் காலத்தில் எதிரியாக இருந்தாலும் வாழ்த்திதான் அனுப்புவார்கள்.
ஆனால் இவர் ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனால் இவருக்கு குடும்பத்திலிருந்தே எதிர்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் இவருடைய ஜாதகத்தை நான் இன்று கணித்தேன். முக்கியமாக கடந்த சில நாட்களாக ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தின்படி பார்க்கும் பொழுது இவருக்கு வதந்திகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது வதந்தியா உண்மையா என்பது நமது கேள்வி இல்லை. இவருக்கு காதல் இருந்தாலும் 2வது திருமணத்திற்கான அமைப்பு இல்லை. அந்த காதல் தோல்விதான் அடையும். இந்த காலகட்டத்தில் காதலித்தாலும் அந்த காதல் தோல்வியை தான் சந்திக்கும். இவர் காதலிக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. காதலித்தாலும் தோல்வியை தான் சந்திக்கும். இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.